பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே ஜமீன்தார் அவர்களே, இன்னொரு கூத்து சொல்ல வருது. என்னையாது? அந்த கிராமபோன் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாத்துறேன். இல்லன்னா ஊர் பூரா தம்பட்ட அடிச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பையனை அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது? ராஜுவனுடைய படிப்பு என்ன, அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள பொண்ணு வேணும். அது கிடைக்கும். கருத்தான லேசான இடமா ராவ் பகுதூர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏதோ எங்க அப்பா விநாயகன் வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை பூரா வெறுன்னு முடிச்சுட்டான். பிரயாண ஆசை உடம்பு கொடையுது, கொஞ்சம் அசதியா தூங்கணும். போயிட்டு வரீங்களா? ராவ் பகதூர் அவர்களுக்கு உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்கோபி, குடிகார். என்ன, ராஜு குடிகாரனா, படிக்காதவனா? அப்பா இரு மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்க போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவன். பாத்தியா லட்சுமி, அந்த பைய கைலாசம் தரகு வேலை நம்மகிட்டே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாட்டில நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு, அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சேப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுவேன். எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேட் கொண்டா. என்ன மறுபடியும் எங்க உட்காந்த? மாப்பிள்ளைங்க எனக்கு தெரியாதுப்பா. என்னம்மா உனக்கு தெரியாம எங்க போனாரு? என்னங்க போய் பாருங்க. அப்பா, என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வானத்துல கட்டியிருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. யார படிச்சவரு, பண்புள்ளவரு, அறிவாளின்னு நாமெல்லாம் நம்பி இருந்தோமோ அவரு படிக்காதவர் மட்டும் அல்லப்பா, பயங்கரமான முரடன். அந்த மொட்டை கடதாசில எழுதிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. என்ன, கோபால் முரடனா, படிக்காதவனா? ஆமாப்பா, அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுத்தான் நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாருமா. அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க? இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் அதான் போயிருக்காரு. நீ சுமார், இந்த சூட்சம் உனக்கு தெரியாது. கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனாலதான் மொட்டை கடதாசி எழுதி அவங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு. மூடு வாய. ஒரே பொண்ணு உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரல படிக்க வச்சுட்டாரு. நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடிக்க வச்சிருக்க. இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு. பாவம் மனசு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கு. அதுக்கிட்டு போய் என்ன கத்துற? போமா, போய் ரெஸ்ட் எடுத்து. இத பாருங்க,
மருவுக்கு வந்த மாப்பிள்ளை கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க. யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்ற? அந்த முட்டாள் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டா அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா? அதெல்லாம் நடக்காது. அப்பா கல்யாணமான பொண்ணை வீட்லயே வச்சிருக்க போறீங்களா? ஆமா, அந்த கோபால் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு. கோபால், கோபால், நீ மட்டும் தனியாவா வந்த? மீனா எங்க? மீனா எங்கப்பா? வரலையே. ஏ, ஏதோ பரீட்சை இருக்குதான், அதை எழுதிட்டு வரேன். அம்மா நீ 2 நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா? உனக்கு என்ன அவசரம்? நமக்கு அந்த ஊர் ஒத்துக்கலைங்க. ஒரு அலாதி பிறவி. மங்களம், ராஜுவும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளைக்கு காலையில வரதா லெட்டர் வந்து. அப்படியா? அவங்க அப்பே தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு ஹலோ how are you how do you do doing well come on குடுகுடுப்புக்காரன் பாஷையில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிற? ஐயா பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறையா. இடத்த வாங்குறதுக்கு உங்ககிட்ட எதிரா பணம்? ஐயா நீ என்ன நினைக்கிற? காவி வெட்டின்னு நினைச்சியா? இந்தாயா 1,00,000 ரூபாய்க்கு அதிபதியா 1 lakh. எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா? அட என்னய்யா நீ, நான் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1,00,000 ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்ட்டு போயிருக்காரியா. அப்போ ராவ் பகதூர் வீட்டுல அட என்னய்யா நீ, ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்தாயா ராவ் பகதூர், இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாபர காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல ஐஎம் செக்ரட்டரி ஆல் இன் ஆல் டாப் குக் இன் இம்பாசிபிள்யா. அப்படியா? சரி, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும், 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா. எதுக்கு? என் வாழ்க்கை துணைவியா வர்றதுக்குயா கேட்கிறீங்க? அது நம்ம கிட்ட இருக்க. போட்டோ புரட்டு பாத்துறேன். போட்டோல இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன். அச்சா பையா, எதாவது பயப்படுது, எதாவது ஒதுங்குது, எதாவது ஒத்துக்குது. நமஸ்தே பையா. ஒரு பணக்கார போஸ்ட். ஏவண்டி இது காவலா கடை இது பையலாம் போஸ்ட் சொல்றேன் சார். నేను వరంజు நீங்க మనసుல ஆயல. ஐயோ இன்டர்நேஷனல் பாஸ் ஐயா. யூ கேன் டெல் சட்டக்கா சைனா எல்லாம் படிச்சிருக்கேன். பல பண்ற பாஷா தெரியுது. நெல்லு நெல்லு. தேங்க்ஸ். நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி. கோபால், நீ எப்படா வந்த? நான் நேத்தே வந்துட்டேனே. ஆமா, மீனா எங்க? ஏதோ பரீட்சை இருக்கான், அது முடிஞ்சு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து கலைச்சு வச்சோம். இதாம ராஜனுடைய பூர்வீக வீடு. அதோ அந்த படத்தில் இருக்கிறது எங்க அண்ணன், அது அண்ணி. அவங்க 2 பேரும் சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்த வீடு. அதே மாதிரி நீங்களும் எந்த குறையும் இல்லாம இங்க இருந்து குடும்பம் நடத்தணும்னு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சீதா, நான் பக்கத்துலதாம்மா இருக்கேன், நீ வாசல்ல இருந்து கூப்பிட்டா போச்சு ஓடி வந்துட்டு. குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் ஏதாவது வேணும்னா வேற ஒண்ணும் வேண்டாம். முதல்ல உங்க கையால விளக்கேற்றி வச்சு அப்படியே அடுப்பும் பத்த வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் கண்ணு அப்படியே தெரியுண்டா. வா ராஜு, படிச்சு பண்ணுதான் உனக்கு மனைவியா வாய்க்கணும்னு நான் முதல்ல ஆசைப்பட்டேன். ஆனா இப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணு உனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சித்தப்பா. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு மனைவி, வீடு, பசுமாடு இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னா அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. என்ன இதெல்லாம்? அண்ணன் கோட்டுக்கெல்லாம் பொத்தான் இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்றீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து நான் உண்டு, நல்ல டிரஸ் உண்டு. படிப்புல பூஜ்யமா இருந்தாலும் டிரஸ்ல ஒண்ணு குறைச்சலடா. பள்ளிக்கூடத்துல எல்லா பையனும் கிண்டல் பண்ணுவானுவோ, நான் கவலைப்படுறது இல்ல. நல்ல டிரஸ் போடாட்டி நமக்கு பிடிக்காது. விட்டுருங்க. ஐயோ, என்ன இது நீங்க தண்ணி இறக்குறீங்க? இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி போதும், உடம்புக்கு ஏதாவது வந்துரு போது வீட்டுக்கு போங்க. உடம்ப தேத்துறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் செய்யறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க.
நீங்க தான் வேலைக்காரன் அனுப்பிச்சா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க. இன்னைக்கு தண்ணி பூரா இறச்சி வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஐயோ ராமா, நல்லா இருக்கு. இந்தாங்க. ம். போங்க. ஐயே, இந்த வேலைலாம் உங்களுக்கு எதுக்கு? இந்த வேலை இல்லாம எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார்தான், உங்களுக்கு பிடிக்காத வேலையே இல்ல போல் இருக்கு. கண்ணு கிட்ட கை வைக்காதீங்க, கண்ணு எரி போகுது. கண்ணு சில்லுன்னு இருக்கு. நல்லா இருந்துச்சு. போங்க போங்க, முதல்ல மோத்த ஆரம்பிக்கீங்க. போங்க. வழி இப்படி நேரா நேரா இப்படிதான் இப்படிதான். எனக்கு ஐயோ, நல்லா இருக்கு. ஓ, நீங்களா? ஏன் நீ பயந்துட்டீங்களா? ஆமா, துப்பாக்கியை பார்த்துதான். எதுக்கு இதெல்லாம்? நான் புலி வேட்டைக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புலி வேட்டைக்கா? ஆமா. இருட்டாக போகுதே. இந்த நேரம் தான் வேட்டைக்கு சௌரியம். மிருகங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்காதா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் பழகி போச்சு. அண்ணி, நீங்க ஒரு நாளைக்கு அண்ணன் கூட வேட்டைக்கு வரீங்களா? நான் மிருகங்களை எல்லாம் காட்டுறேன். ஐயோ, நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கும், பயமா இருக்கும். பாக்குறதுக்கு முன்னால அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பயம் தெளிஞ்சு போயிடும். ஆமா, அண்ணன் எங்க? வாசல் சாலைக்கு போயிருக்காங்க. ஏன், அவங்க கூட வேட்டையாடுவாங்களா? அண்ணன் பயந்தாங்களே, துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாது. ஆமா, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? நீங்க காலையில வந்துருவேன். ராத்திரி புறாவும் காட்டுலயேவா இருப்பீங்க? ஆ. துணைக்கு? இதோ அண்ணி, நான் வரும்போது காட்டு தோட்டம் வழியா தான் வருவேன். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். உங்க அண்ணனுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை கொண்டு வாங்க. அண்ணனுக்கு உங்க பேர் கொண்ட பழம் தான் பிடிக்கும். என் பேர் கொண்ட பழமா? ஆ. ஓஹோ, சீதா பழமா? ஆ. ஏன் அந்த பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் முன்னால சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேரை நான் சொல்றது இல்ல. இருங்க, காஃபி கொண்டாரு. ஆ. பலாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? காபி மட்டும் போதும். என்ன அன்பு, என்ன அன்பு. எனக்கு கிடைச்ச இரண்டாவது தாய். இந்தாங்க, சாப்பிடுங்க. அண்ணா வந்து நான் வேட்டைக்கு போயிருக்கிறதா சொல்லிருந்தேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அண்ணி மேல பக்தி, அண்ணன் கிட்ட பாசம், வில்லுக்கு பதில் துப்பாக்கி. அப்படியே லட்சுமணர் தான். எங்கடா வந்த? நீங்க வேட்டைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சு வந்தங்க. நீங்க கொண்டு போங்க. நான் மட்டும் போதும், நீ வீட்டுக்கு போ. இல்லைங்க, எனக்கு வேட்டை ஆட நல்லா தெரியுங்க. நான் வர்றேங்க. வேட்டை ஆட தெரியுமா? தெரியுங்க. புறாது. வா. அண்ணே, அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு? சுட்டுட்டேன். அடேயப்பா, ரொம்ப பெரிய சைஸ். அண்ணி, நீங்களும் போய் பாருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டேன். செத்து போச்சு, சும்மா பாருங்க. இந்தாங்க, அண்ணனுக்கு பிடித்தமான பழம். என்ன? சீதாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியுமே, தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? உங்க தம்பிதான் சொன்னாரு. அதான பார்த்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். எங்கடா போற? டிஃபன் சாப்பிட்டு போலாமா? நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. பரவாயில்ல, வாங்க. எலை, கொண்டுட்டு போய் உரிச்சு போடுங்கடா. இத வேற கையில வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வர. குளிக்கிறதா? குளிக்கிறதா இருந்தா வேற டிரஸ் வேணுமே. ஏன் சார், நம்ம டிரஸ் போட்டுக்க மாட்டீங்களா? உன் டிரஸ் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவாயில்ல, குழுவுக்கு சௌரியமா இருக்கும். வெந்நீர் தயாரா இருக்கு. வந்துட்டேன். நல்லா இருக்கு.
சோளக்காட்டுல காவலுக்காக வச்சிருப்பாங்களே பொம்மை அண்ணன் சட்டை எவ்வளவு கரெக்டா இருக்கு நமக்கு. ஆமா ஆமா, உங்க அண்ணன் சாப்பிடாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிடுங்க. ஏன் ரொம்ப உரப்பா? இது யார் செஞ்சாது? ஏன் நான் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, என்ன வேணும்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துறேன். இப்ப நான் சாப்பிட்டதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் நல்லா இருக்கு. அது யாரு செஞ்சான்னு கேட்டேன். நல்ல வேலை உங்க அண்ணி மூர்ச்சியாகாம இருந்தாலே அதுவே போதும். சீதா வாங்கத்தே. வாங்கம்மா. ஏப்பா நீ இங்கேயா இருக்க? எப்ப வந்த? அவன் ரொம்ப நாள் ஆச்சே. ஏமா? ஒண்ணு இல்லப்பா, நேத்து சாயந்தரம் வேட்டைக்கு போனவன் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வர காணோமே, உன்னையாவது அனுப்பிச்சு பாத்துட்டு வர சொல்லலாம்னு வந்தேன். என்ன சின்ன பிள்ளைன்னு என்ன? உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, என் பிள்ளைங்களுக்கு நீ பரிமாற அழக நான் பாக்குறதே போதும். அம்மா, அண்ணியோட சமையல் நீ சாப்பிடலையே, சாப்பிட்டு பாரு. உன் சமையலோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கேயே வந்துருவே போல இருக்கேன். ஆமா ஏன்பா புளிய சுட்டுட்டியா? ஒற்றை அடி தலை, ஐயோ தலை அடி அடிச்சாச்சு. அண்ணா இன்னொரு சமாச்சாரம் இல்ல, என்ன நான் புளிய சுட்டதுக்கும் நம்ம 2 பேர் கல்யாணத்துக்குமா சேர்த்து நம்ம பண்ணை ஆளுங்க காட்டுல ஒரு விருந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு நாம இங்க போகணும். ஓ எஸ், அப்படியே சீதாவனம் எஸ்டேட்ட பார்த்தா போல இருக்கும். இந்த சமயத்துல தங்கச்சி மீனாவும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா